சும்மா பேச்சு இது இந்தா தலை 2 போட்டேன்னா போட்ட கையில ஒரு கிடைக்கணும். முரளி இல்லை உங்களுக்கு அதிகா வரணும். ஆமா ஏன்னா போட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு தான் வருவேன். வர சனிக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருவேன். நாளைக்கு வேலை கம்மியா இருக்கா? வீட்டை வேணுமா? லைன் போட்டுதானே? லைன் போட்டு வீட்டை வாங்கினா என் கையில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகேவா? எல்லா மீன் வெட்டுற மாதிரி இருக்கா? கில்லட்டுக்கு எந்த மீன் கொடுத்துருமா? இந்த கறிட்டா தனியாக கில்லட்டுலாம் போட்டுனா 800 ரூபா ஆகிடும். அவங்க வந்து இல்லை கோலா வெட்டுறதுக்கு கேட்குறாங்க. நம்ம பெரிய போட்டு மீன் கத்தி போடுற மாதிரி தான் போடுவோம். நம்மளுக்கு 600 ரூபா தான். வேற போன் வச்சிருக்கேன். சைஸ் வேணுச்சுடா ஒன்றும் வராது. இது 2 தான். இது மங்களா தெரியும். எது வேஸ்ட் மங்களா தான் கேமரா நீ அவனை தான் போகணும். ஆமாம் அதே வந்துடுவது நாட்டில் என்னால வெட்டுறது தெரியல. சைக்கிள் நான் சர்க்கு மேல அடினா கொஞ்சம் அடிச்சா அப்படிதான் எதிரில்தான் இப்ப எதிரில்தான் வீடியோ பண்றாங்க எல்லாம் அவங்கள்ட்ட எல்லா மீனுமே அடிக்கிறா. பெருசா வந்தா அடிப்பான். பார்க்கவே இல்லை அதனால மனசு வந்து மணி 10:50 ஒரு கோட்டருக்கு ஒரு கட்டிங் கேட்டா 70 ரூபா கொடுங்கண்ணா. சாரி வெயிட் பண்ணுங்க. 70 ரூபா கொடுங்கண்ணா. ஏன் பண்ணா 70 ரூபா கொடுக்கல. உன்னை போடுங்க தூங்கி ஏந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சா எனக்கு 100 ரூபா எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு போக முன்னாடி 10 ஆயிடுச்சு. 70 ரூபாய் ஆச்சு 100 ரூபாய் ஆகி போச்சா கட்டிங்க்கு போனா டைம் ஆகி போயிட்டு வந்துல கட்டிங்
தரமாட்டாங்க. என்கிட்ட 30 ரூபா இருக்குது. இன்னும் 7 ரூபா கொடுங்கடா. திருப்பதி இப்படி சொல்லிட்டு மாதிரி எதுவும் போயிட்டா. ஏடி 30 ரூபா இருக்குது. இன்னும் ஒரு 7 ரூபா கொடுத்தியா? கட்சியில எங்க மச்சான் கமல் ஊத்துக்கிறான். தெளிவா இருப்பானே அவன் ஊத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணணும், உடம்பு தாங்காது. அவன் இப்போ அவனுக்கு ட்ரிப்ஸி ஏற்றணும். அவன் எப்படிதான் இருந்தாலும் நமக்கு தம்பி முறையாகுது. ஆனால் நம்ம எதுக்கு வந்தோன்ற தெரிஞ்சிக்க முதல்ல. அதனால் போய் எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம படத்தை தான் 10 பேர் பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் பக்கத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மனைவி குழந்தைங்க குட்டிலாம் வச்சுக்கலாம். நீ எல்லாத்தையும் ஊரில் விட்டு வந்திருக்க, உனக்கு யார் பார்ப்பாங்க? ஃபிக்ஸ் வந்துருக்கு, இடையில ஃபிக்ஸ் வந்திருக்கு. அவனுக்கு ஃபிக்ஸ் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தண்ணி வீடு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா லீஸ் வச்சுருக்கிறான். அவன் அவனுக்காக எடுத்து வைக்கல. எங்கள் அப்பா தனியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவனை இருந்தாங்க. அப்பா இருந்த உடனே இப்போ அவன் வண்டி தான் இருக்கிறான். அதனால் ஈழ்த்து மூட்டி மொத்தம் 1.5 லட்சம் வாங்கி பாயிண்டில் போட்டு எவ்வளோ மாவுது? மாதத்துக்கு 1.5 லட்சம் வட்டினா ஒரு 4,500 ரூபாய் வட்டி வாடகை மட்டும். கரண்ட் பில் இல்லாமல் இல்லாமல் தண்ணி காசுலாம் இல்லாமல் 3 லட்சம் வட்டி சொல்கிறேன். சிம்பிளா 4,500 ரூபா வட்டி வீட்டு வாடகை. அவன் கணக்கு பார்த்து எங்கேயோ ஓடியாந்து போயிடுதியா. சிம்பிளாக தான். ஆனால் 10 மணிலாம் நான் வீட்டுக்கு போட்டு அவனும் என் கூட வீட்டுக்கு வந்துடுவான். வாரத்துக்கு 4,000 ரூபாய் போயிடும் வீட்டுக்கு. அப்பதான் வச்சு கட்டணும் உங்களுக்கு. அது வேற இது வேற. இங்க பாரு இங்க பாரு. அது வேற இது வேற. ஓ அவ்வளோ மீன் வச்சுருக்கு. 500 கொடுக்குறாங்கப்பா. 500 ரூபாவா? யோ இது வஞ்சில வெட்டுற கத்தியா என்னையா இது கொடுமையா போச்சு? கத்தியே வேண்டாம் எனக்கு. நல்லா வெட்டுற கத்தியா எப்படின்னா கத்தி ஒன்றும் எனக்கு புரியல. எனக்கு எதுவுமே பங்கில் கேட்பாங்களா மச்சா? பங்கில் கேட்பாங்களா? நீங்க தான் சொல்லிக்கிறியா? நம்புவாங்களா? என் தங்கச்சியே எங்க அண்ணன் தான் நம்ப மாட்டாங்க. நாளைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு. ஆமா நிறைய பேர் இங்க மட்டும் இல்ல, என் சொந்தக்காரங்களே. அதனால வரமாங்க ஃபங்க்ஷன் கூட போயா போயிட்டு போராடிப்பானு அங்கேருந்து எதனாவது ஒய் சாப்பிட உடனே அவன் எதாவது உடனேப்பா. அதுக்கப்புறம் போன் வச்சு அப்புறம் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். பேசணும்னு நினைப்பாங்க. நீ போன் பண்ண